வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹேவல்ஸ் இந்தியா 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 1647 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1287ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் இயருக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்டுக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது, லோ என் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குது. ஆனால் பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், ஹை இன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இதுலேயும் இருக்குது. சரி, பெக் டிடிஎம் நமக்கு எவ்வளோ வருதுக்குன்னா அதுவும் வந்து 9ல் இருக்குது, பெகி ரேங்கிங் 8ல் இருக்குது. ஸோ இப்போ இதுவும் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இப்போ நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறது நமக்கு இண்டிகேஷன் ஆயிருக்குனாலே நமக்கு இபிஎஸோட டிடிஎம் லெவல் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயோ ஸ்டாக்னேஷன்ஸ்குள்ளேயோ டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாக்க இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பெரிய லெவலில் கரெக்ஷன் நடக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வித் நிஃப்டி 50யோட லாஸ்ட் இயர் வந்து 24% வந்து மைனஸில் போயிருக்கு. பீட்டா ஸ்கோர் 1 இயருக்கு 0.87ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது 2026க்கு வந்து ஒரு 10% கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே இது 2027க்கு 15% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸோடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக 2026க்கு 3.5% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு Q3 ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குவார்டர்லி ரெவென்யூ இயர் ஆன் இயர் 13.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது நமக்கு வந்து Q2Qன்னு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து -5%, 5.7% தான் க்ரோத் ஆயிருக்கு. ஸோ இப்போ க்ரோத் வந்து நெகட்டிவ்ல போயிருக்கு. இந்த 3 குவார்ட்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஜூன் மாதம் 2025 பார்த்தோம்னா 32% வந்து மைனஸில் போயிருக்கு க்ரோத்து. அதுக்கப்புறம் நமக்கு செப்டம்பர் மாதத்துக்கு 8% மைனஸில் க்ரோத் போயிருக்கு. இப்போ 5% க்ரோத் வந்து மைனஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இருக்குது. இப்போ இபிஎஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 0.3 வந்து போன குவார்ட்டரை காட்டிலும் கம்மியாக இருக்குது. இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்ப்போம் 23.7 இருக்கு. இது போன குவார்ட்டரை காட்டிலும் 0.4 கூட. பட் இதை எங்கேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதம் 2024 பார்க்குறோம். இது 22.2ன்னு வந்துருக்கு. அந்த இடம் வரைக்கும் க்ரோத்து. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே க்ரோத் ஆகி பீக் வந்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 22.5 அந்த இடம் வரைக்கும் நமக்கு 22.2, 22.5, 0.3 தான் வித்தியாசம். ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்குள்ளே எதை வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, நம்ம செப்டம்பர் 2024 எடுத்துக்கலாம். இந்த இடம் பீக். இதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நடுவில் வந்து 23.5 வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி 22.5 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 22.5லேருந்து 23.7ங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். 23 உடைக்கணும். மேலே உடைச்சு கொண்டு போனான் அப்படின்னு சொன்னா தான் நம்ம வந்து இது வந்து நமக்கு பிஇ எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கு ரிலேட்டிவாக புக் வேல்யூ நமக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகணும். ஏன்னா இந்த சைடு பார்த்தோம்னாக்க புக் வேல்யூ நமக்கு வந்து 9.3 இருக்குது. ஸோ புக் வேல்யூ நமக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 2 குவார்ட்டரில் 138.3 இருக்குது. அது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 14 ரூபா கூட. ஸோ இப்போ அது இன்க்ரீஸ் ஆகிட்டு வர்றதுனால நமக்கு வந்து ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும்போது அட்ஜஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி இபிஎஸ் இந்த ரேஞ்ச் பவுண்டை உடைக்கணும். ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ஓடியாந்துருச்சு 22.5லேருந்து. இந்த குவார்ட்டருக்கு தான் 23.7ன்னு எடுத்துட்டு வந்திருக்கு அது. ஆனால் ஆக்சுவலாக 23ங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறத கவனத்தை எடுத்துக்கிறோம். அதனால கொஞ்சம் கரெக்ஷன் வரும். எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் போது கரெக்ஷனை தவிர்க்க முடியாது. அப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ
Q4க்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவா நம்ம கால்குலேட் பண்றோம். எப்படி கால்குலேட் பண்றோம்? ஏன் கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அது சப்சிக்வென்ட்டா டிக்ரீஸ் ஆகுது. இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ங்கிறதுனால கரெக்ஷன் இப்பவே லீட் எடுத்துருவாய்ங்க. ஸோ, இப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம முன்னாடியே ஒரு குவார்ட்டருக்கு முன்னாடியே நம்ம டென்டேட்டிவா ஆவரேஜ் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, கரெக்ஷன் ஆகும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஸோ, இப்ப இத எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம்னாக்க, இப்ப கரண்ட் இபிஎஸ் ஓட டிடிஎம் 23.8 அந்த சைட்ல 23.7 இருக்கும். நமக்கு 23.8 நம்மளுடைய கால்குலேஷன்ல. ஸோ, இப்ப நெக்ஸ்ட் வந்து எக்ஸிட் ஆக போறது. டிடிஎம் அப்படின்னு சொன்னாலே 4 குவார்ட்டருக்கு தான் போட போறோம். ஸோ, இப்போ Q4 வருது அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு குவார்ட்டர்ல இருந்து எக்ஸிட் ஆகும். அப்ப அது எக்ஸிட் ஆக போறது 8.3. அப்ப 23.8ல இருந்து நமக்கு வந்து 8.3 கழிச்சோம் அப்படின்னு சொன்னா 15.5 வரும். இத தனியா வச்சுக்கிறோம். இந்த 23.8ங்கிறத ஆவரேஜ் பண்ணும்போது 5.95ன்னு வருது. 6ன்னு வச்சுக்குவோம். ரவுண்ட் அப் பண்ணி. அப்ப 15.5 பிளஸ் 6 போட்டோம்னா 23.45 அதுதான் நமக்கு இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ, இப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே எடுத்தத காட்டிலும் கம்மியா இருக்கு. அதுலயும் நம்ம இங்க பார்த்த ரேஞ்ச் பவுண்ட் இருக்கு பாருங்க. 22.5 அப்படிங்கிறத காட்டிலும் இந்த ரேஞ்ச் பவுண்டையும் கீழ உடைச்சிருது. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு பெரிய லெவல்ல கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறத நம்ம இந்த இடத்துல இது ஒரு குவார்ட்டருக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்றோம். ரிசல்ட் வரும்போதே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ, இப்ப அந்த மாதிரியான சூழல் இருக்கு. இதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் இத பீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் குடுப்பாய்ங்க. இத பீட் பண்ணல அப்படின்னு சொன்னா ஃபர்தரா இறக்கி விட்டுட்டுருவாய்ங்க. இவ்வளவுதான் இந்த இதுல நமக்கு எல்லாமே. ஸோ, இப்ப இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது Q4க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த ரேஞ்ச் பவுண்ட கீழ உடைக்குது. 22.5லேருந்து 23.5 அந்த ரேஞ்ச் பவுண்ட கீழ உடைக்குதுங்கும்போது கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். எவ்வளவு தூரத்துக்கான கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதுவும் 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதா நம்ம வந்து பார்த்துரலாம். இப்ப நமக்கு வந்து 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி 2025ல ஹை அண்ட் லோ எப்படி வச்சிருக்கிறான்னு பார்ப்போம். 2025ல ஹை வந்து 1721 ஜனவரி மாசம் வச்சிருக்கிறாங்க. லோ 1380 டிசம்பர் மாசம் வச்சிருக்கிறான். இது 2025. இப்ப நமக்கு 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். பிரேக் பாயிண்ட் 1467. இப்ப பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழ உடைச்சு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். S1 1212லேருந்து 1310, S2 1126லேருந்து 1159, S3 871லேருந்து 968. அதே சமயத்துல நமக்கு வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா, இது வந்து பெரிஷ் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, S21 to S3 வரைக்கும் மார்க் பண்ணிருக்கோம். புல்லிஷ் ட்ரெண்ட் மாறுச்சு அப்படின்னு சொன்னாக்க, R1 1520லேருந்து 1554, R2 1711லேருந்து 1808, R3 1862லேருந்து 1895. இப்போ நார்மலா வந்து பார்த்தோம்னா R1 உடைக்கல அப்படின்னு சொன்னா, அவன் வந்து பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சு வந்தான்னா S1க்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்துருக்குறோம். இப்போ அவன் S1 ஜோனுக்குள்ள வந்துட்டான். சப்சிக்வெண்டா S2 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக போறானா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இமீடியட்டா நம்ம வந்து இதுல வந்து டிசிஷன் எடுக்க வேண்டியது இல்லை. S2 வரானா S3 வரானா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் S2 வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இமீடியட்டா என்ட்ரி எடுக்கணும்னு இல்லை. அப்படியே என்ட்ரி எடுத்தா கூட S1 உடைய பாட்டம் லைன் தான் நமக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ S2ல வந்து நம்ம சப்போஸ் ராங் என்ட்ரின்னு எடுத்துட்டா கூட S1 உடைய பாட்டம் லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுங்கிறது நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ அவன் S2 ஏன்னா S1 S2 வந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுனால நேரோவா இருக்கிறதுனால அவன் வந்து S2க்கு மேலே உடைப்பானா, அதுக்கு அடுத்து கீழே உடைப்பானாங்கிற சந்தேகத்துக்குரியது. ஸோ இப்போ S1 உடைச்சான்னா S2 வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நமக்கு இங்கே ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இவங்க ட்ரேடர்ஸ் எடுத்து கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அவன் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துட்டு கரெக்ஷன் எடுத்துட்டு வரான் அப்படிங்கிறத நம்மளால இப்போ பேச முடியாது. நம்ம அதனால S3 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். இது 2026க்கான பிஹேவியராக இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இதை பார்த்து கேர்ஃபுல்லாக எந்த இடத்துல சரியான முடிவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது தான். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்.